ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் முருங்கை மரம் நட்டு வைக்க போகிறேன். செடியாக வந்து தானே மரம் வரும்பீங்க, இல்லை நான் முருங்கை மரமாக வைக்க போகிறோம். அப்புறம் அதுலேருந்து துளிர் வந்துடும். அங்கே எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். சாணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது. நான் ஒரு அடிக்கு நோண்டிட்டேன். குழி தோண்டி இப்போ அந்த மரத்தை இப்போ அதை வெட்டியிருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுடுவோம். ஒரு அடி 2 அடிக்கு நல்லா குழி தோண்டினா தான் முருங்கை மரம்லாம் சும்மா அப்படியே உடஞ்சிக்கும் சீக்கிரம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் கிடையாது. அதனால் நல்லா ஆழமாக தோண்டி வச்சுருங்க. இது நாங்கள் இதுக்கு மேலே மண் கொட்டுவோம், அதனால் நான் ஒரு அடிக்கு மட்டும் தோண்டியிருக்கேன். பாருங்க, பாதி போயிடுச்சா. இப்போ அதுக்கு மேலே காயக்கூடாதுன்றதுக்காக இந்த சாணியை வச்சுருவோம். நம்ம எந்த ஒரு செடியிலேருந்து அந்த குச்சியோ இல்லை மரமாகவே உடச்சி வச்சாலும் இந்த சாணி வச்சா அந்த காயாமல் சீக்கிரம் துளிர் வரும் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். நானும் இப்படி தான் வைப்பேன். ரோஜா செடி இப்படி தான் வைப்பேன். செம்பருத்தி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து குச்சி இதுமாரி வச்சுட்டு அது மேலே சாணி போட்டு வச்சுருவோம். துளிர் வரும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துதா இல்லையான்னு பார்க்கலாம், மரத்துளிர் வருதா இல்லையான்னு. தண்ணி போகிற இடத்துல தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான், இதை நட்டு முடிச்சிட்டேன். இந்த முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாமியார் வீட்டுக்கு அன்றைக்கி காட்டினோம் இல்லையா, அந்த மரம் தான் இது. பார்க்கலாம் எப்படி. இது பார்த்திங்கன்னா அவரை செடி. இந்த பாம்பு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு பாம்பு வர இடம் இது. பாருங்கள் எப்படி இருக்குது, போதார் மாதிரி இருக்கா. இங்கே தான் அடிக்கடி பாம்பு வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிழங்கு செடி. அது வீட்டு ஹைட்டு போகும் போல். 12 மாதத்துக்கு அப்புறம் தான் இது அறுவடை பண்ணணும். இது பார்த்திங்களா, அன்றைக்கி வாழைப்பூ இப்போ நல்லா பெருசாக வந்துடுச்சு பாருங்கள். ரெண்டு இதில் விரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் என்ன வாழைன்னு தெரியல. இது நான் வாழையே என்னன்னு தெரியல. அது பூ நல்லா வரும்போது தான் தெரியும். இது இன்னொரு வாழை மரம். இதுவும் சின்ன இலையை விட்டுருக்கு. இதுவும் ஆச்சு குருத்து வரும்னு நினைக்கிறேன். மரங்க வீட்டுக்கு வைங்க. வீட்டுக்கு மரம் வச்சா தான் அதுலேருந்து வர காற்று, அந்த நிழல் ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு நாங்கள் பாருங்க சுற்றி காலி இடம். வெயில் டைமில் சித்திரை மாதம் வெயிலில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். ஆனால் இந்த வாழை மரத்துலேருந்து நிழல் நல்லா வருது, காற்றும் நல்லாயிருக்கு இது வச்சதுக்கப்புறம். அதனால தான் பாருங்கள் அங்கங்கே மரம் வச்சு விட்டுட்டோம். மல்லி செடி. மல்லி பாருங்கள் எப்பவும் பூ இருந்துகிட்டே இருக்குது. எப்படின்னா நம்ம அந்த பூ வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இலை ஃபுல்லாக உருவி விட்டுருணும். அப்போ புதுசாக துளிர் வருதா, அப்போ அந்த புதுசாக கொழுந்து வரும்போது அதில் பாருங்க இந்த இலை இதில் எதுவுமே கொழுந்து இல்லை. இப்போ இந்த இலையை நம்ம உருவிடலாம். அது உருவிட்டோம்னா அது புதுசாக அதுலேருந்து கொழுந்து வரும். இப்போ அதில் மொட்டு வரும். அது பூ இருந்துகிட்டே இருக்கும். எப்பவும் பூ இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா செடியிலுமே இது மாதிரி பண்ணி விட்டோம்னா அது பாருங்க துளிர் வருதா, துளிர் வர அரும்பு விடுது பாருங்கள். அப்போ எல்லா சீசனுக்கும் பூ இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுமாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நம்ம இலையை அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவே பழுத்து கீழே வந்து அதுக்கப்புறம் தான் துளிர் வரும். இல்லை மழை பெய்கிற டைம் மட்டும்தான் அந்த பூ வரும். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எந்த சீசனுமே பூ வச்சுட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை. இது ஒரு 2 செடி இருக்குது. இப்போ நான் கீரை பறிச்சிருக்கோம். நிறைய மண்ணு கீழே போயிடுச்சு. மண் கொட்டினோம், அதனால் மண்ணுக்குள்ளே நிறைய கீரை செடிங்க ஃபுல்லாக அந்த பொன்னாங்க